வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். சென்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இரண்டு மிகப்பெரிய ஊழல்கள், ஒன்று 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், இன்னொன்று நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு ஊழல். இந்த நிலக்கரி சுரங்கத்தை பல ஆண்டுகளாக அன்றாடம் பயன்படுத்தும் கோல்கேட் பர்பஸை விளம்பரத்தை விட இந்த கோல்கேட் இன்று உலகம் முழுவதும் மிக பிரபலமாக ஆகியிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு நீதிமன்றம் சம்மன் அனுப்பி மார்ச் 8ஆம் தேதி அவர் வர வேண்டும் என்று கேட்டிருக்கிறது. உடனே காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தலைமையில் ஒரு நடைபயணம் சென்று அவர் வீட்டில் பார்த்திருக்கிறார்கள். இப்பொழுது மன்மோகன் சிங் அவர்கள் ஏப்ரல் 8ஆம் தேதி கோர்ட்டுக்கு போகிறார். சோனியா காந்தி அங்கு போனது அவருக்கு ஆதரவு கொடுக்கவா, உண்மைகளை வெளியில் சொல்லிவிடாதீர்கள் என்று மறைமுக கோரிக்கை விடுக்கவா? இப்பொழுது மன்மோகன் சிங்கை பற்றி நாட்டில் இருக்கும் ஒரே கேள்வி, அவர் ஒரு அறப்போர் வீரரா அல்லது கூட்டு சதியாளரா? இஸ் மன்மோகன் சிங் a crusader or conspirator? இது குறித்துத்தான் இன்று விவாதிக்க போகிறோம். இது குறித்து நம்முடன் பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பலராமன் அவர்கள், வணக்கம் சார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வீரபாண்டியன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் ராம்மூர்த்தி அவர்கள், வணக்கம். மன்மோகன் சிங் அவர்கள் நேர்மையானவர், சிறந்த பொருளாதார நிபுணர், அதெல்லாம் யாரும் மாற்று கருத்தில்லை. ஆனால் அவரை பற்றி அந்த ஆட்சி இருக்கும்போதே அவருடன் இருந்த உதவியாளர் சஞ்சய் பருவாவே ஒரு விபத்தினால் வந்த பிரதமர், ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் என்று சொன்னார். அப்புறம் அவரை ஒரு செயல்படாத பிரதமர் என்றெல்லாம் வர்ணித்தார்கள். இப்போது அவர் மீது சம்மன் வந்திருக்கிறது. அவரை காங்கிரஸ் பலிகடா ஆக்குமா அல்லது அவர் ஒரு ப்ராசிக்யூஷன் விட்னஸ் ஆகிவிடுவார் என்ற பயமா? இதன் பின்னணி என்ன? நிலக்கரியை பொறுத்த மட்டும் அவர் ஏதோ லைசன்ஸ் கொடுத்து அவர் ஏதோ காசு வாங்கினாரு, இல்லை அவருக்கு மேலே இருக்கிறவங்க அந்த மாதிரி ஊழல் பண்ணிட்டாங்க, இப்போ பலிகடை ஆக்கிட போகிறாங்களா, அதுக்காக இந்த அம்மா ஊர்வலமாக போயிட்டு அவருக்கு ஆதரவு தெரிவிச்சாங்களான்னு ஒரு கேள்வி கேட்டுறீங்க. இல்ல அவர் அப்ரூவரா மாறிடுவாரோன்னு ஒரு பயம் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப நல்ல பயம்தான் அது. 93, 96 5 சுரங்கம் கொடுத்துருக்காரு காங்கிரஸ் அரசாங்கத்தில் நரசிம்மராவ் அவர்கள். ஜனதாதள அரசு, கவுடா குஜராத் அரசு 96, 98 14 கொடுத்துருக்காங்க. பாரதிய ஜனதா அரசு வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் 98, 2004 37 கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் அரசு, மன்மோகன் சிங் அரசு 2004 2010 வரை 162 கொடுத்துருக்கு. அதனால இது ஒரு மிகப்பெரிய ஊழல். 162 அப்படின்றது தான் எல்லாருடைய வாதமும் கூட. ஆனால் உண்மை என்னன்னா, இதில் இதெல்லாம் வேலை செய்யுது. 37, 14, 5 லைசன்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லப்பட்ட அந்த 162 சுரங்கம் வெட்டப்படலை என்பது தான் செய்தி. ஆகவே வெட்டாத சுரங்கத்தில் என்ன ஊழல் அப்படின்றது அதை நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ரெண்டாவது, அவர் மேல சாட்டி இருக்கிற இப்ப சம்மன் அனுப்பி இருக்கிறதுல ஒன்றே ஒன்றுதான். ஒரு நிலக்கரி சுரங்க, ஒரு மின்சார உற்பத்திக்கு ஒடிஷாவில் ஒடிஷாவில் குமாரமங்கலம் பிர்லாவுக்கு கொடுத்த விஷயம் தான் இப்பொழுது ஒண்ணுதான். அந்த பிர்லாவுக்கு கொடுத்ததுல கூட கேட்டுக்கிறாரு, அந்த முதலமைச்சர் கேட்கிறாரு, இவங்க அந்த மாதிரி இந்த ஒண்ணு கொடுங்க அப்படின்றாரு. அவங்க அந்த ஒரு கமிட்டி ஒன்று இருக்கு, ஸ்டீரிங் கமிட்டின்னு, அந்த கமிட்டி முடிவு பண்ணும்போது ஒரு முறைக்கு 4 முறை கேட்குறாங்க. கேட்ட பிறகு நவீன் பட்நாயக் முதலமைச்சர் அவர்களே, ஒடிசாவினுடைய முதலமைச்சர் அவர்களே பிரதமருக்கு கடிதம் எழுதுறாரு. ஏன் அந்த மாதிரி கேட்குறாரு, இது என்ன பண்றதுன்னு பாருங்க, அவருக்கு முடிஞ்சா ஃபேவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பார்த்துட்டு அவருக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு மாநில முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கொடுக்கணும் அப்படின்னு. சுரங்கம் இருக்கிற மாநிலத்தின் முதலமைச்சர்கள்
அந்த கமிட்டியில இருக்கிற அவங்க முதலமைச்சர் கிடையாது, அந்தந்த மாநிலத்தினுடைய தலைமை செயலாளர், அது துறை சார்ந்த செயலாளர், மத்திய அரசின் செயலாளர் அப்படின்னு ஒரு 10 பேர் இருக்காங்க. அவங்க தான் முடிவு பண்றது. ஆனால் இறுதியாக அந்த சிபார்சு என்பது அந்தந்த மாநில முதலமைச்சரை சார்ந்ததாக இருக்கிறது. ஒரிசா முதல்வர் திரு பட்நாயக் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய மாநிலம் செழிப்புற, இவருக்கு கொடுத்தா இங்கேயே ஃபேக்டரி ஆரம்பிப்பார், வேலை வாய்ப்பு ஏற்படும், மின்சாரம் உற்பத்தி ஆகும், அதனால் என்னுடைய மாநில வளர்ச்சிக்கு இது பயன்படும், இதற்கு நீங்கள் அருள் கூர்ந்து உதவ வேண்டும் என்று அவர் கேட்டு கடிதம் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஒட்டுமொத்தமாக நீங்க சிந்தித்து முடிவு எடுங்கள் என்று சொல்லி அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் அனுப்புறார். இவங்க முடிவு செய்து அந்த ஒன்றை மாத்தி கொடுக்கறாங்க என்பதுதான். கொடுக்கப்பட்டதை ஏன் மாற்றி கொடுக்காமல் ஏன் மாற்றி கொடுத்தீர்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. அந்த மாற்றி கொடுத்ததற்கு உண்டான ரீசன் என்ன சொல்லப்படுதுன்னா, அவரும் தெளிவா சொல்லியிருக்காரு. எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நான் இதில் என்ன நடந்தது என்பதை சொல்லுவதற்கு. ஒவ்வொரு மாநிலமும் என்ன பண்ணிச்சு, என்ன கேட்டாங்க, என்ன எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு மாநில நலன் சார்ந்து அந்த மாநிலத்திற்காக மத்திய அரசு செவிசாய்க்க வேண்டும் என்பது ஒரு இயல்பான ஒன்று. அந்த வகையில் தான் அதை செய்திருக்காரே ஒழிய அதில் புதிதாக ஏதும் இல்லை. அதற்கு எடுத்துக்காட்டு நிறைய இருக்கிறது. சொல்லு பேசுவோம். அதாவது இதில் கூட பாரதிய ஜனதாவுக்கு ஒரு உள்நோக்கம் இருப்பதாக பார்க்கிறேன். இப்பொழுது நான் காட்டிய புத்தகத்தை எழுதியவர் PC பரேக். இவர் கோல் செக்ரட்டரியாக இருந்து IITயில் ஜியாலஜி படித்துவிட்டு வந்தவர். அவர் எழுதிய புத்தகம், அவர் மீதும் FIR போடப்பட்டிருக்கு. அவர் என்ன நடந்தது, அவர் என்ன சொல்லுகிறார், இந்த நிலக்கரி கோல்கேட் ஊழல் 1.85 லட்சம் கோடி ஊழல் நடந்ததற்கு CAG கொடுத்த ரிப்போர்ட் சத்தியமான உண்மை என்கிறார். அதே சமயம் ஹிண்டல்கோ விஷயத்தில் எந்த தவறும் நடக்கவில்லை என்று சுலபமாக அதிக குற்றச்சாட்டு இல்லாத ஒரு வழக்கிற்கு இப்போது சமன் அனுப்பியதில் இவர்கள் தலையீடு இருக்குமா, இல்லது நீதிமன்றம் தன்னிச்சையாக செயல்படுகிறதா? ஒரு பெரிய பூதத்தை விட்டுவிட்டு ஒரு சிறு விஷயத்தில் மன்மோகன் சிங்கை கொண்டு வருவதற்கு காரணம், இப்பொழுது உங்களை ஒரு சின்ன வழக்கிற்காக அழைக்கிறோம், இப்பொழுதே நீங்கள் சட்டத்திற்கு பணிந்து சோனியா காந்தி இருந்தாரா, பின்னாடி எந்தெந்த சக்திகள் இருந்தது என்று சொல்லிவிடுங்கள் என்கிற ஒரு மறைமுக எச்சரிக்கையாக இருக்கிறதா, அல்லது நீதிமன்றம் தன்னிச்சையாக தான் செயல்பட்டு இருக்கிறதா? இந்த நீதிமன்ற அழைப்பானை என்பது இந்தியாவில் யாரையும் விட சட்டம் உயர்வானது என்பதை பதிவு செய்கிறது. அது பெரும் மகிழ்ச்சி நமக்கு இருக்கு. இதில் உள்நோக்கம் இருக்கா? பாஜகவுக்கு உள்நோக்கம் இருக்கிறதா காங்கிரஸ் குற்றம் சாட்டுகிறது. அதில் உள்நோக்கம் இருக்கிறதா பாக்குறீங்களா நீங்க? இல்ல, நீ பிஜேபியினுடைய இந்த சமீபகால நடவடிக்கைகள் தான் அந்த அத்தகைய ஒரு கருத்தை உருவாக்குகிறது. ஆனாலும் நீதிமன்றத்தில் அவ்வாறு செய்துவிட முடியாது. நீதிமன்றம் இருக்கிறது, திறந்தவெளி நீதிமன்றம். உலகத்தில் எந்த நீதிமன்றத்தை விட உயர்வானது நமது நீதிமன்றம், மதிக்கலாம். ஒரு கொள்கை ரீதியான குற்றச்சாட்டு எங்களுக்கும் உண்டு. ஏண்டா ஆய்வு செய்து ஆய்வறிக்கை NLCக்கு வழங்கலாம் என்கிறது. ஆனா ஒரு தனியார் நிறுவனத்திற்கு வழங்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் எங்கே ஏற்பட்டது, அது நமக்கு ஒரு மிக முக்கியமானதாக தெரிகிறது. இப்ப நீங்க அதே புத்தகத்தில் கூட உலகை இந்த மஞ்சள் பிசாசு ஆட்டி படைக்கிறது என்று சொன்னால், இந்த பழுப்பு பிசாசு இருக்குது பாருங்க, இந்த கருப்பு பிசாசு, இது ஆட்டி படைப்பது கோல் மாஃபியா தான். அதாவது பின்னால் இந்த நிழல் உலகம் இருக்கிறது பாருங்க, அது ஹோரா கமிட்டிலே அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பம்பாய்க்கு பின்னால் இருக்கிற நிழல் உலகம் நமக்கு தெரியும். இந்த கருப்பு கறிக்கு பின்னால் இருக்கிற நிழல் உலகம் அவ்வளவு சரியா தெரியுறது இல்லை. ஆனா அதுதான் பெரிய வலுவானது. தன்பாத்தினுடைய கோல் மாஃபியாவை பற்றி முன்பு பத்திரிகைகள், சண்டே பத்திரிகைகள் பிரபலமாக எழுதி கொண்டிருந்தார்கள். சொல்லுங்க. இது கொஞ்சம் ஒரு பகிரங்கமான விசாரணைக்கு வருகிற போது இது வெளிப்படும். நமக்கு தெரியும், பிரதமர் மீதான நேரடி கையாடல் குற்றச்சாட்டு அல்ல, இது ஒரு கொள்கை ரீதியான குற்றச்சாட்டு தான். இதுக்கும் உலக வங்கிக்கும் பெரும் தொடர்பு இருப்பதாக நான் கருதுகிறேன். புதிய பொருளாதார முறைமைக்கும் இதற்கும் பெரும் தொடர்பு இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். எங்கள் குற்றச்சாட்டு கொள்கை வழிதான். யாரையும் விட மன்மோகன் சிங் அவர்கள் தான் அந்த கொள்கை வழியில ரொம்ப தீவிரமா இருந்தார். இப்ப அந்த தீவிரத்தின் வழியில் தான் பிஜேபி நடைபெறுகிறது. இப்ப தார்மீகமா அவர்களை குற்றம் சாட்டுவது கூட முடியல. ஏன்னா இதற்கான பாதையை அமைத்து கொடுத்து விட்டு இப்பொழுது அதுல ரொம்ப வேகமாக அவர்கள் பயணிக்கிற போது அவர்கள் எதிர்ப்பதற்குரிய தார்மீகம் கூட காங்கிரசுக்கு இல்லாமல் போகிறது. இந்த கொள்கை ரீதியான குற்றச்சாட்டு தான் எங்களுக்கு உண்டு. சார், நீங்கள் எப்படி பாக்குறீங்க சார் இந்த முழு விஷயத்தை? இல்ல,
ஒரு விஷயம், உங்களுடைய கேள்வியின் துணி வந்து வீரபாண்டியன் கேட்கும்போது இதுல பாரதிய ஜனதாவிற்கு என்ன நோக்கம் இருக்குன்றதுன்றத கேட்டீங்க. ஆமா. இந்த வழக்கில் என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பொறுமைகள் சிபிஐ வந்து இது வந்து இந்த வழக்கை க்ளோஷர் ரிப்போர்ட் 172 சிஆர்பிசி இதை வழக்கை மூடுவதற்காகத்தான் அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் ரிப்போர்ட் தாக்கல் செய்கிறார்கள். அந்த ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழே இருக்கிறது என்னன்னா, மாவட்ட நீதி அளவில் இருப்பவர் தான் மேஜிஸ்ட்ரியல் ஃபங்க்ஷன்ஸையும் பண்றாரு. ஏன்னா ஊழல் தடுப்பு சட்டம் ஒரு சிறப்பான சட்டம்ன்றதுனால. ஆக மாவட்ட நீதிபதி அளவில் இருக்கின்ற ஒரு நீதிபதி தான் இந்த சிபிஐனுடைய அந்த வழக்கை மூடுகின்ற அறிக்கையினை ஆய்வு செய்கிறார். ஆய்வு செஞ்சு அந்த மாவட்ட நீதிபதி தான் இல்ல, இதுல வந்து என்னன்னா முகாந்திரம், அடிப்படை முகாந்திரம் வந்து சம்மன் அனுப்பி இதுல வந்து வழக்கை விசாரிக்கிறதுக்கான அடிப்படை முகாந்திரம் இருக்கின்றது அப்படின்னு முதல்ல ஒரு முறை சிபிஐக்கு தகவல் கொடுக்குறாங்க. அது அப்பயும் திரும்பவும் க்ளோசர் ரிப்போர்ட் வரும்போது ரெண்டாவது தடவை வந்து என்ன பண்றாருன்னா, இவரே அந்த மேஜிஸ்ட்ரியல் பவர்ஸை எக்ஸசைஸ் பண்ணி சம்மன் அனுப்புறாரு. ஆக இதுல வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கோ அரசாங்கத்திற்கோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த தொடர்பும் இருக்கிறதாக காங்கிரஸ் கட்சியை சொல்லல. ரெண்டாவது வந்து திரு பலராமன் வந்து என்ன சொன்னார்னா, இதுல ஊழலே இல்ல, வரிசையா வந்து சில எண்ணிக்கையில வந்து நரசிம்மராவ் காலத்துல 5, தேவகவுடா காலத்துல 14, வாஜ்பாய் காலத்துல இது. ஆனால் நரசிம்மராவ் காலத்திலேயோ தேவகவுடா காலத்திலேயோ வாஜ்பாய் காலத்திலேயோ இந்த இல்ல நீங்க சிஏஜியோட ரிப்போர்ட் இல்ல. சிஏஜி ரிப்போர்ட் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சரி ஃபர்ஸ்ட் இந்த கோல் பிளாக் அலோகேஷன் 93ல தான் ஸ்டார்ட் ஆகுது. 93 to 2003 வரைக்கும் சிஏஜி ஒண்ணுமே பேசவில்லை. இல்ல 2004ல இருந்து தான் பேசப்பட்டது. அத பத்தி ஏன்னா 2004ல தான் ஒரு அரசாங்கத்துல வந்து என்னன்னா ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறாங்க. இந்த மாதிரியான ரிசோர்சஸ் எல்லாமே ஆக்ஷன்ல விடலாம் அப்படிங்கிற ஒரு கொள்கை முடிவு எடுக்கப்பட்டு அது அமல்படுத்தப்படவில்லை. அது 3 கொள்கைகள் அப்ப கொண்டு வரப்பட்டது 2004. அதாவது 2004 இவர் பிரதமராக வந்தபோது இதனுடைய ஃபர்ஸ்ட் கேபினட் மினிஸ்டர்ன்றது சிபு சோரான் சார். அது இல்ல, இதுக்கு முன்னாடி அந்த கொள்கை முடிவு வாஜ்பாய் காலத்தில் எடுத்தது கொள்கை முடிவு எடுத்தாச்சு. இத நடைமுறைப்படுத்த வரும்போது இவர்கள் 2004 ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கோல் மினிஸ்டர் கேபினட் மினிஸ்டர் இருந்தவர் சிபு சோரன், மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட் கோலாக இருந்தவர் தாசரி நாராயண் ராவ். அப்ப 3 விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. கோல் செக்டாரை கமர்ஷியல் மைனிங்க்கு கொடுக்கணும். அடுத்தது இந்த கோல் பிளாக்ஸ பொது ஏலத்தில் விடுவது, இன்னொன்னு ஆக்ஷன். இதுதான் 3 கொள்கை முடிவுகள். அதற்கு பிறகு நீங்க சொல்லுங்க. இந்த கொள்கை முடிவு ரைட், இதான் 3 கொள்கை முடிவு. அதற்கப்புறம் தான் சிஏஜினுடைய ஸ்கிரீனிங் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கிறது. அதை நான் வைத்துக் கொள்கிறேன். அதனால அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் வந்து என்னன்னா இந்த ஸ்கிரீனிங்ல வரல, சிஏஜியோட ஸ்கிரீனிங்ல வரலங்கிற உண்மையை நான் ஒத்துக்கிட்டு தான் இந்த விவாதத்தை ஆரம்பிக்கிறேன். இவர் வந்து உத்தேசமான அரசாங்கத்திலிருந்து அந்த உரிய துறைகளிலிருந்து வருகின்ற அறிக்கைகளை வைத்து தான் இவங்க வந்து மதிப்பீடு தான் தயாரிக்கின்றார்கள். இவர் வந்து ஊழல்னு சொல்றாரு. அது சிஏஜியினுடைய வரைவு அறிக்கையிலும் சரி இறுதி அறிக்கையிலும் சரி அவங்க ஊழல்ங்கிற வார்த்தையை சொல்றதே கிடையாது. அது 2G ஸ்பெக்ட்ரமா இருந்தாலும் சரி, கோல்கேட்டா இருந்தாலும் சரி, உத்தேச இழப்பீடு. இப்போ அண்ணனுக்கு சொந்தமான ஒரு பிளாட் இருக்குது, 2 பெட்ரூம் பிளாட். அண்ணன் வந்து எனக்கு வந்து அதை வந்து பவர் எழுதி கொடுக்குறாரு. அதை வந்து நான் என்ன பண்றேன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டு அண்ணன் கிட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு தானே வித்தேன் அப்படின்னு அவர்கிட்ட கணக்கு காமிக்கிறேன். அவர் அதை அதுக்கப்புறம் விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது எனக்கு கொடுத்த பவர் வந்து 2 பெட்ரூம் பிளாட், பக்கத்துல என்னன்னு பாக்குறாரு ஒரு 3 பெட்ரூம் பிளாட்டை வந்து 1.5 கோடிக்கு வித்துருக்காங்க. அப்ப அவர் என்ன கணக்கு வர்றாரு, 3 பெட்ரூம் பிளாட்ங்கிறது வந்து 1.5 கோடி, 3 பெட்ரூமுக்கு. அப்ப 2 பெட்ரூமுக்கு வந்து 1 கோடி இருக்கணும். நீ எனக்கு தம்பி எனக்கு 1 லட்சம் கொடுத்திருக்கிற, உத்தேச இழப்பீடு இதுல 99 லட்சம் அப்படின்னு ஒரு கணக்கு வந்தா நீங்கள் அது வந்து ஒரு லாஜிக்கல் எண்ட்ல வரக்கூடிய ஒரு கணக்கு. அப்படித்தான் வந்து இந்த சிஏஜியினுடைய உத்தேச இழப்பீடுகள் வந்து ஏற்படுத்தப்படுகின்றன. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அதாவது கிரிமினல் ப்ராசிக்யூஷன்ல சொல்லப்படுகின்ற தொகைக்கும் சிஏஜியில சொல்லப்படுகின்ற தொகைக்கும் ஏன் இந்த வித்தியாசம் வருகின்றது என்றால், கிரிமினல் ப்ராசிக்யூஷன்ல அவர்களுக்கு ஆதாரங்களின் அடிப்படையில் எவ்வளவு தொகை கிடைக்கின்றதோ அதைத்தான் சொல்ல முடியும். ஆனால் சிஏஜியினுடைய அதனுடைய ஜூரிஸ்டிக்ஷன் கொஞ்சம் விரிவானதுன்றதுனால உத்தேச இழப்பீடு அப்படிங்கிற விஷயத்த வர்றாங்க. இந்த கரி பொறுத்த மட்டும் முதல வரைவுல வந்து என்னன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிங்கிற ஒரு உத்தேசமாக ஆரம்பிச்சது.
அவங்களுடைய சிஏஜினுடைய இறுதியில வந்து உத்தேச இழப்பீடு அப்படிங்கிறது வந்து அந்த மார்க்கெட் ரேட்ல அது வந்து ஆக்ஷன் விட்டுருந்தா எவ்வளவு போயிருக்குமோ அதற்கான இந்த 2G ஸ்பெக்ட்ரம்க்கு அதே அடிப்படையில் தான் வந்தாங்க. 1,76,000 கோடியும் இந்த கோல்கேட்ல 1,85,000 கோடியும் ஊழல் அல்ல, உத்தேச இழப்பீடு. அந்த இழப்பீடுக்கான ஆதாரங்களும் அவங்களே சிஏஜியில சமர்ப்பிக்கின்றார்கள். ஆக இவை எல்லாமே வந்து என்னன்னா கிரிமினல் வழக்கிற்கான ஆதாரங்களே ஒழியல, அவை வந்து இறுதி இல்ல, ஒரு எவிடன்ஸ். இது எல்லாமே வந்து ஒரு சாட்சியம் தான், இறுதி இல்ல. அதனாலதான் வந்து என்னன்னா கிரிமினல் கேஸ் வந்து சிபிஐ வந்து தொடருது. அதாவது அவர் சொல்லும்போது, பலராமன் அவர்கள் சொல்லும் பொழுது, இதில் மாநில அரசுகள் அவர்களை கேட்டு முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னபோது இந்த வாதத்தை தான் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் நாடாளுமன்றத்தில் வைத்தார். சல்மான் குர்ஷித்தும் அப்பொழுது இருந்த ப. சிதம்பரமும் சிஏஜியை விமர்சனம் பண்ணாங்க. இல்ல இவர் சொன்ன மாதிரி வெட்டி எடுக்காத அதாவது இப்போ அந்த அமெண்ட்மெண்ட் கோல் மைன்ஸ் நேஷனலைசேஷன் அமெண்ட்மெண்ட் பில் ஆஃப் 2000 இதை நடைமுறைப்படுத்தி இருந்தால் இப்பொழுது ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் நீங்கள் குமாரமங்கலம் பிர்லாவுக்கு கொடுங்கள், கொடுத்தால் எங்கள் ஊரில் தொழில் வளரும் என்று இந்த சட்டத்தை ஆக்கியிருந்தால், இப்போ கோல் அதிகமாக இருக்கிற மாநிலங்கள் பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட், ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், இங்கேதான் இருக்கு. இந்த மாநில இங்கதான் மேக்சிமம் இருக்கு. இவர்கள் ஒப்புக்கொண்டிருப்பார்கள். ஒரு நியூக்ளியர் டீல், அதாவது கோல் என்பது வந்து இந்திய நாட்டின் பொருளாதாரத்தையே பாதிக்கக்கூடிய விஷயம். மன்மோகன் சிங் அரசு வந்தபோது நாடு பெரும் நிலக்கரி தட்டுப்பாட்டில் இருந்தது. நிலக்கரி கையிருப்பு இல்லை. பல மாநிலங்கள் அலறிக் கொண்டிருந்தது. அது இந்தியாவின் பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய விஷயம். இதில் அக்கறை, நியூக்ளியர் டீலில் காட்டிய அக்கறையை ஏன் மன்மோகன் சிங் அரசு இந்த நிலக்கரி விஷயத்தில் காட்டவில்லை என்று நினைக்கிறீர்கள்? இந்த 2004க்கு அப்புறம் செய்யப்பட்ட இந்த நிலக்கரி ஒதுக்கீடுகளில் வந்து இந்த ஸ்கிரீனிங் கமிட்டியோட சஜஷன் இல்ல, இந்த ஸ்கிரீனிங் கமிட்டியோட அதனுடைய பரிந்துரைகள் வந்து மாற்றி அமைக்கப்பட்டது. இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் அந்த 1,80,000 கோடி. அதுல வந்து ஒரே ஒரு வழக்கு தான் தால்பிரா. பாத்தீங்கன்னா தால்பிரா வந்து ஒரு பலவீனமான வழக்கு. அதை விட பெரிய பூதம் இருக்கிறது. அது இல்லாம எனக்கு இங்க சந்தேகம் வருவது என்னவென்றால், தாலிபேரா வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒண்ணுமே இல்ல. அது சொல்லப்பட்ட சிபிஐ அதுல படு வீக் என்னன்னா, ஒரு பொதுத்துறை நிறுவனமான எல்எல்சிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சுரங்கத்தை நீங்கள் எப்படி தனியாருக்கு கொடுக்கலான்னு, அப்படி எந்த கிளாஸுமே அதுல இல்ல, கிளியரா இல்லை. தனியாரும் பார்ட்டிசிபேட் பண்ணலான்றதுனால ஒரு தனியாருக்கு கொடுக்க முடியாதுன்னா எப்படி அவன் ஸ்கிரீனிங் கமிட்டிக்குள்ள வர முடியும், எப்படி அப்ளிகேஷன் போட்டுக்க முடியும்? அது பலவீனமானது. இப்போது நான் கேட்பது என்னவென்றால், இந்த மன்மோகன் சிங் என்பவர் அவருடைய கிரெடிபிலிட்டி எல்லாம் பார்க்கும்போது, அவர் கையை கட்டி போட்டு சண்டை போட வைத்த ஒரு பிரதமர் மீது வைத்து அபாண்ட பழியாக பாக்குறீங்களா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுலதான் கேக்குறேன். இஸ் ஏ க்ரூசேடர் ஆர் கான்ஸ்பிரேட்டர் சார்? நிச்சயமாக வந்து என்னன்னா, மகாபாரதத்தில் வருகின்ற துரோணரும் பீஷ்மாச்சாரியாரும் போன்றவர்கள். மகாபாரதத்துல துரோணரும் பீஷ்மாச்சாரியாரும் பாஞ்சாலி துயில் எறியும் போது அதே சபையில் தான் இருந்தார்கள், ஆட்சேபனை கூட செய்யல. இவரும் அதேதான். மகாபாரதத்துல துரோணரும் பீஷ்மாச்சாரியாரும் பாஞ்சாலி துயில் எறியும் போது அதே சபையில் தான் இருந்தார்கள், ஆட்சேபனை கூட செய்யல. இவரும் அதேதான். மிக நேர்மையாளர் என்று தன்னை சொல்லிக் கொண்டவர் தன்னை சுற்றி 2G ஸ்பெக்ட்ரம் நடுவரமா இருந்துட்டார், அப்படியே நெட்டை நடுவரமா நின்றுட்டார் எங்களுடைய குற்றச்சாட்டு. சார், இப்போ நீங்க சொல்லுங்க, இதில் நீங்கள் ஆதாரபூர்வமாக பார்த்தால் முதலில் அவர் எல்லாவற்றுக்கும் ஓபன் கமர்ஷியல் மைனிங் விடுவது ஓபனிங் ஒப்புக்கொள்கிறார் கடிதத்தில். ஓபன் ஆக்ஷன் ஒப்புக்கொள்கிறார். இ ஆக்ஷன் ஒப்புக்கொள்கிறார். இந்த இ ஆக்ஷனை ஒப்புக்கொண்டு இந்த பாரத் கோக்கிங் கோல் லிமிடெட்க்கு சரி ஒரு சாம்பிளுக்கு ஒரு 1.5 லட்சம் டன் தான் நீங்க இ ஆக்ஷன் பண்ணி பாருங்கன்ன போது, அது மன்மோகன் சிங் அப்ரூவலோடு அந்த இ ஆக்ஷன் விடப்பட்டு அதில் 1.32 கோடி ரூபாய், ஒரு சின்ன தொகை தான் வந்திருக்கிறது. உடனே இந்த மாஃபியா கேங்குகள் சேர்ந்தது. இதில் இப்போ எல்லா இடத்திலும் தகவல், இதில் தடை போட்டது சிபு சாரனும் தாசரி நாராயண ராவ் என்கிறது தான்
ஆதாரம். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அவர் அப்படியே கையை கட்டா வச்சுட்டீங்க. அப்ப எந்த சக்தி மன்மோகன் சிங்கை தடுத்தது? அதாவது நீங்க திரும்ப திரும்ப மன்மோகன் சிங் எல்லாம் ஒண்ணும் இல்லை, அவங்க காங்கிரஸ் கட்சி தலைவர் தான் காரணம். தலைவர் நான் சொல்லல, ஆதாரம் இருக்கு. சிபு சாரன் வந்து நோட் போட்டிருக்காரு, ரீ ஆக்ஷனுக்கு எதிராக நோட் போட்டிருக்காரு. ஆதாரம் இருக்கும். நீங்க மன்மோகன் சிங்க வச்சு இன்னொரு கட்சி தலைமையை நீங்க வந்து கொச்சைப்படுத்துறோம். நான் படுத்தவில்லை சார். உங்ககிட்ட இருந்த கேபினட் செக்ரட்டரி எதுனா ஆதாரம் சார்? எழுதின லெட்டர்ஸ் அத்தனையும் வச்சுன்னு கொடுத்த ஆதாரத்தை வைத்துக் கொண்டு பேசுறீங்க. இப்போ இது சொல்லப்பட்டதுல மாநில அரசாங்கங்கள் தான் இது காரணம். இப்ப நீங்களே சொன்னீங்க, எல்லாத்துக்கும் மன்மோகன் சிங் ஒத்துக்கினார், ஏலம் விடலாம். ஆனால் இது மாநில அரசின் அதிகாரத்துக்கு உட்பட்டிருப்பதால் அது ஒரு சட்ட திருத்தத்தின் மூலம் இதை கொண்டு வந்து ஏலத்தில் விட முடியுமே ஒழிய நேரடியாக விட முடியாது என்கிற நிலையில் சட்ட திருத்தத்திற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். அப்படி வச்சுக்கோ. ஆனா கொடுக்கப்பட்டதில் என்ன நடந்தது அப்படின்னா, அந்த 25 இடங்கள் கொடுக்கப்பட்டதை தான் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. அதுல 1.86 அவர் ஒரு கணக்கு போட்டாரு, ஒரு பைசா வட்டி கணக்கு. ஆனா அருண்ஜேட்லி கூட சொல்லியிருக்காங்க, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் ஒதுக்கீடுகள் பெற்ற அனைத்து நிறுவனங்களும் இன்னமும் சுரங்கம் தோண்டும் பணியை ஆரம்பிக்கவில்லை. மற்ற எல்லா விஷயமும் விட்டுட்டீங்கன்னா கூட அதே மாதிரி கபில் சிபிலும் சொல்லியிருக்காரு, ஐயா ஏலம் உரத்தை மிக கடுமையாக எதிர்த்தவர்கள் மாநில அரசுகள். மாநில அரசுகள் இல்லை. அதாவது இதுல திருப்பி என்ன ஆதாரபூர்வமாக சொல்லப்படுவது என்னென்றால், அன்னைக்கு உங்களுக்கு கூட்டணி கம்பல்ஷன் இருந்தது. திரும்ப மன்மோகன் சிங் மீது என்ன குற்றம் சாட்டலாம் என்றால், ஏன் என்னுடைய கேபினட் அமைச்சர் சிபு சோரன் இதற்கு ஆட்சேபம் தெரிவித்தார், என்னுடைய மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் தாசரி நாராயண் ராவ் இந்த கோப்புகளை முடக்கி வைத்து பிரதமரை கட்டி போட பின்னால் இருந்த சக்திகளை பற்றி ஏன் மன்மோகன் சிங் பேச மறுக்கிறார்? இப்போது அவர் பேசிவிடுவாரோ என்ற பயத்தில் காங்கிரஸ் தலைமை இருக்கிறதா? அதான் 2 கேள்வி. ஒரே ஒரு சின்ன குற்றச்சாட்டையும் சேர்ந்து சொல்லிருக்கோம். அந்த ஒரு சிஎம்டி அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. ஆமா, குமார் கிட்ட வந்து நேரடியாக நீ வந்து மாதம் இவ்வளவு பணம் கப்பம் கட்டணும்னு கேக்குறாங்க. அவர் முடியாதுன்றாங்க. அது ரெக்கார்ட்ல இருக்கு. சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனருடைய ரெக்கார்ட்ல சசிகுமார் என்கிற ஒரு சிஎம்டி அப்பாயின்ட் பண்றதுக்கு எனக்கு முதல்ல அப்ரண்டா 50 லட்சம் ரூபாய் கொடு, மாசம் 10 லட்சம் ரூபாய் கொடு என்று சொன்னது ஆதாரபூர்வமாக பதிவாகி இருக்கிறது. மறுத்துட்டாங்க, அவர் நியமனம் நடக்கல. நடந்த பிறகும் அவருக்கு என்னெல்லாம் மிரட்டல் விட்டப்பட்டதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில நீங்க சொல்லுங்க. நிலக்கரி சுரங்கங்களை ஏல முறையில் விடுறது அது வேண்டான்னு சொன்னது, ஒதுக்கீடு செய்யக்கூடாது என்று மத்திய அரசு வலியுறுத்தியதே பாரதிய ஜனதா ஆளும் மாநில முதல்வர்கள் தான். எனவே பாரதிய ஜனதா முதலில் தங்கள் முதல்வர்களை ராஜினாமா செய்யுமாறு கூற வேண்டும்னு கபில் சிபில் கூட பேசியிருக்காரு, தினமணி எழுதியிருக்கு. ஏனெனில் ஏல முறையை எதிர்த்ததே பாரதிய ஜனதா இதர கட்சிகளை சார்ந்த மாநில முதல்வர் சிபு சோரனும் சேர்ந்து. எனவே இந்த விவகாரத்திற்கு அவர்கள்தான் பொறுப்பு. சுரங்கங்கள், கனிம வளங்கள் கட்டுப்பாட்டு சட்டப்படி இது தொடர்பான ஏலங்களை நடத்த சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளுக்குத்தான் அதிகாரம் உள்ளதே தவிர மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு பேசியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏலம் நடத்தலாம் என்று மத்திய அரசு கூறிய போது மாநில அரசுகள், முக்கியமாக பாஜக ஆளும் கட்சியாக உள்ள மாநில அரசுகள் தான் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தன அப்படின்னு அன்றைக்கு சொல்லப்பட்டது. ஆனால் அதே சமயத்தில் அருண்ஜேட்லி அவர்களும் சொல்றாரு, இந்த சிஏஜி குற்றம் சாட்டுதல் அதெல்லாம் கூட சேர்த்து சொல்றாரு. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் ஒதுக்கீடுகள் பெற்ற அனைத்து நிறுவனங்களும் இன்னமும் சுரங்கம் தோண்டும் பணியை ஆரம்பிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நடக்காத ஒன்றுக்கு நடந்ததாக சொல்லப்படும் குற்றச்சாட்டுகள் என்பது வேறு. ஆனால் ஏற்கனவே வழங்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிற மாநிலங்கள் செய்திருக்கிற இந்த சுரங்க ஒதுக்கீடுகளை பெற்று மாநிலங்கள் செய்திருக்கிற விஷயங்களில் நடந்திருக்கிற தவறுகளையும் சேர்த்து மன்மோகன் சிங் அமைதியாக இருந்ததால் குற்றச்சாட்டுக்கு உள்ளானார் என்பது போல்தான் நாடு வருகிறது, நாமும் வருகிறோமே ஒழிய மன்மோகன் சிங்கை யாரும் கட்டி போட்டு இதுல ஊழல் பண்ணியோ இல்லை எங்களுக்கு கப்பம் கட்டணும் காங்கிரஸ் கட்சியில அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. இன்னொரு செய்தி ஒண்ணு அழுத்தமா சொல்றேன், சோனியா காந்தியோ மற்றவர்களோ காங்கிரஸ் கட்சியில் இப்படி ஒரு பெரிய குற்றச்சாட்டுக்கு ஆளாகி குற்றவாளியாக நிற்க மாட்டார். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? நான் இதை எப்படி பார்க்கிறேன்னா, அந்த அதிகாரி எழுதியிருப்பது வந்து எல்லா அலுவலக கடிதங்களையும் இணைத்து எழுதியிருக்கிறார். இதில் மன்மோகன் சிங் பாவம், அவர் நியாயமான முடிவு எடுத்தால் கூட அவர் கூட சார் பிஎம் எடுத்த டெசிஷனை பிஎம்ஓ ஆபீஸே தடுக்குது. அப்படி பார்த்தால் சஞ்சய் பருவா எழுதினார்ல தி ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர்னு, அந்த அதாவது பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை மன்மோகன் சிங் கொடுக்கிற வாய்ப்பு இருக்கா? இல்ல, நீங்க சொல்ற வழி வந்து மீண்டும் நான் அந்த கொள்கை வழிக்கு தான் வரேன்.
ஒரு முறை உலக வங்கியினுடைய தலைவர் டாக்டர் மன்மோகனை கேட்டாங்க, உங்களுக்கு எத்தனை ஊழியர்கள் உங்கள் அலுவலகத்துல? அவர் ரொம்ப கூலா பதில் சொன்னாரு, உலகத்தின் பிரதமர்களை எண்ணிக்கொள்ளுங்கள். அது இன்னைக்கும் தொடருது இந்த கொள்கை வழியில. அப்படி ஒரு நிர்பந்தம் இருக்கு. நான் மீண்டும் எப்படி எதுல டிஃபர் ஆகுறேன்னா, ஒரு பக்ரானங்கல் அணை நாட்டினுடைய பொதுத்துறை, அது நாட்டுக்களித்த மின்சாரத்தை விட, ஒரு நெய்வேலி அரசு சார்ந்தது, அது நாட்டுக்களித்த மின்சாரத்தை விட, சேவையை விட, நாடு இந்த தனியார் துறைக்கு திறந்து விடுவது என்று கடைபிடிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை நீங்கள் பட்டியலிடுங்க, எந்த தனியார் நிறுவனங்கள் அவ்வளோ ரொம்ப சின்சியரா நாட்டுக்கு சேவையாற்றி மின்சாரங்களை தந்திருக்கிறது, வெற்றிகரமாக ஈட்டிருக்கிறதுன்னு சொல்லுங்க. பெரும் முறைகேடுகள். அதுல இன்னொரு ஒன்று நம்ம மறந்துடுறோம். ஏன்னா பிரதமரை நம்ம குற்றம் சாட்டுறோம் இப்போ. ஏன்னா இன்னொரு குற்றச்சாட்டு நான் பண்ணணும்னு நினைக்கிறோம் பிரதமர் மேல. என்ன குற்றச்சாட்டுன்னா, 2-3 அறிக்கைகள் உயிரை பணைய வைத்து வேலை பார்க்கிறார்கள் தொழிலாளர்கள், அவர்கள் சம்பந்தமான ஊதியம், கல்வி, வாழ்க்கை தரங்கள் பற்றிய பரிந்துரைகள் இருக்கிறது. அது எத்தனை எடுத்துக்கினார் அவரு? உள்ளபடி நல்ல பிரதமர் தான், தனிப்பட்ட முறை நேர்மையாளர் தான். ஆனா கொள்கை வழியா அவர் தவறு செய்கிறார்ன்றதுக்கு இது ஒரு குற்றச்சாட்டு. அதை எடுத்திருக்கணும் அவர் முதல்ல. ஆனா இதற்கெல்லாம் காட்டாத அவசரத்தை, அது வேறு பார்வை. ஏன்னா 2 விதமான மன்மோகன் சிங். நரசிம்மராவ் காலத்திலிருந்து இந்த நம்முடைய பார்வையே வெஸ்டர்னைஸ்டு பார்வையா போய் ரஷ்யா சார்ந்த இந்தியாவா இருந்தது போய் இப்ப மேற்கு சார்ந்த அந்த ஃப்ரீ WTO அக்ரிமெண்ட் வந்த பிறகு நாம் இப்படி விட்டோம். மன்மோகன் சிங் என்ன பண்ணுவாரு, எ ஃப்ரெண்ட் ஆஃப் அமெரிக்கான்னு தான். மன்மோகன் சிங், ப. சிதம்பரம், மான்டெக் சிங் அகுலிபாலியா 3 பேருக்கும் என்ன பெயர் என்றால் மேற்கு சார்ந்தவர்கள் என்பதுதான். அது வேறு பார்வை. நான் இங்கு கேட்பது, ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒப்புக்கொள்கிற விஷயத்தை அவருடைய அலுவலகம் தடுக்கிறது, வேறு சில சக்திகள் தடுக்கிறது என்கிற போது இதில் அவர் அப்ரூவராக வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதனால்தான் நான் சொன்ன உலக வங்கியினுடைய தலைவர் சொன்னேன், இந்த கொள்கைக்கு ஆட்படுகிறார்கள் நமது அமைச்சர்கள், பிரதமர்கள் ஆட்படுகிறார்கள். அப்படி அத்தகைய ஒரு கொள்கையில நாம் சிக்கிட்டோம். அந்த மேற்குலகம் வகுத்த அந்த கொள்கையில் நாம் சிக்கிட்டோம். இந்தியாவில் அதுக்கு எந்த பங்கும் இல்லை. எனவே இந்த மாதிரி தனியார் நிறுவனங்களுக்கு பெரும் நிறுவனங்களை திறந்து விடுகிற போது, குறிப்பாக நமது இயற்கை வளங்களை திறந்து விடுகிற போது அவங்களுக்கு நோக்கம் லாபம் தான் இருக்கு. எனவே அங்க இயல்பாவே அது நடக்கும். எனவே இதுல இந்த ஊழல் பெரிதா பேசப்படுவதில் எனக்கு ஆச்சரியமா தெரியல. இல்ல இப்போ உங்களை போன்ற இப்போ இந்த கோல் விஷயத்தில் இதில் உங்கள் மீதும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இத ஓபன் பில்டிங் விடணும் சொன்ன போது மிகப்பெரிய எதிர்ப்பை செய்தது கோல் இந்தியா லிமிடெடும் அந்த தொழிற்சங்கங்களும் தான். காரணம், அந்த தொழிற்சங்கங்களை ஆட்டி வைக்கிற தொழிலாளர் அமைப்புகள் தான் இதை பண்ணதா ஒரு குற்றச்சாட்டு. இல்ல எப்பவுமே இடதுசாரிகளுடைய தொழிற்சங்கங்கள் இருக்குது பாருங்க, அது முழுக்க தொழிலாளர்கள் சார்ந்தா. நீங்க மேற்கு வங்கத்தை எடுத்துக்கோங்க, ஜார்க்கண்ட் எடுத்துக்கோங்க, நிறைய வழக்குகள் இருக்குது, நிறைய படுகொலைக்கும் உள்ளாகி இருக்கிறாங்க. இது முழுக்க நிர்வாகத்துக்கு எதிராக தொழிலாளர் நலன் சார்ந்து நடத்தப்பட்ட போராட்டங்கள், ஏராளமான வழக்குகள் உங்களுக்கு தெரியும், நாட்டு மக்களுக்கும் தெரியும். எனவே அந்த குற்றச்சாட்டு எங்களுக்கு பொருந்தாது. இல்ல நான் இன்னொரு ஆங்கிள் சொல்றேன், அவங்களுக்கு ஆதரவாகவே சொல்றேன். இந்தியாவிலே மிகப்பெரிய பயங்கரமான மாஃபியா என்பது கோல் மாஃபியா. அது எல்லாரும் பல காலமாக எழுதியது. அவர்களை மீறி நீங்கள் பீகாரிலோ ஒடிசாவிலோ எதையும் செய்ய முடியாது. அப்படியானால் தனியார் அந்த கோல் இந்தியா இவர்கள் கட்டுப்பாட்டில் அதில் இருக்கும்போது அவர்களிடமிருந்து மீட்டு தனியாருக்கு கொடுத்து அரசாங்கத்துக்கு வருமானம் வர வைக்க வேண்டியதுதானே நியாயம். இல்ல நீங்க தனியார்களே அப்படி ஒரு படை வச்சிருக்காங்க. இப்ப செல்வாஜூடமா இருக்கிறேன்னா அவங்க பணி என்ன? இதுதான் பணி. இந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் இந்த மாதிரி நிலங்களை சுற்றி வளைப்பது, வயல்களை சுற்றி வளைப்பது, அதற்கு சட்டபூர்வமான காவல்துறையோ ராணுவமோ தலையீட்டுக்கு மாறாக இப்படி சட்டத்துக்கு புறம்பான இந்த மாதிரி படைகளை நிறுவுறாங்க, தலையீடு செய்யறாங்க. உச்சநீதிமன்றம் பலமுறை தலையிட்டு இருக்கிறது. இது நீங்க அரசு துறை சார்ந்து தனியார் துறை என்று வருகிற போது மிக இயல்பா வந்துடும். இல்ல இப்போ இது ஒரு பக்கம், இது கடந்த காலத்தில் நடந்தது. இது இன்னும் எத்தனை வெளியே வரப்போகும் தெரியும். இப்போ இன்னொரு ஆங்கிள் அவங்கள நோக்கி பார்த்தால், மன்மோகன் சிங் அரசு செய்த தவறு 1.8 லட்சம் கோடி ஊழல் என்ற சிஏஜி கணக்கு. இந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு இந்த நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் அவர்கள் பாடம் கற்றுக்கொள்வார்களா, அந்த பாதையில் தான் போவார்கள் நினைக்கிறீங்க? இல்ல, அந்த பாதையை விட நாங்கள் மூர்க்கமாக போவோம். ஒப்புதல் வாக்குமூலம் அடிக்காத டாவிஸ்ல போயிட்டு நம்ம அருண்ஜேட்லி முன்னர் காங்கிரஸ் கொஞ்சம் மெல்ல சென்றது, நாங்கள் வேகமாக சொல்லுவோம். முன்னர் அரசு தயங்கி கதவுகளை திறந்தது, நாங்கள் தயக்கமில்லாமல் கதவுகளை திறப்போம் அப்படின்னு ஒப்புதல் வாக்குமூலம் டாவோஸ்ல போயிட்டு நிதியமைச்சர் சொல்லிட்டாரு. முந்தைய அரசு மானியங்களை குறைப்பதற்கு தயங்கியது, நாங்கள் குறைத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் கேட்பது குறிப்பாக இந்த நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு, இதில் இவர்கள் பாடம் கற்றுக்கொள்வார்களா, அவர்கள் பாதையை தொடர்வார்களா? எந்த ஒரு அரசுமே பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அது அந்த பாதையை தொடர்கிற பாதை தானே. அது தனித்த கொள்கை, பொருளாதார கொள்கை எதுவும் இல்லையே.
அது சுரங்க இவரும் இந்த கேள்வியை கேட்பதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த ஐக்கிய முற்போக்கு அரசு இந்த முடிவுகளை எடுத்தபோது அதில் ஒரு கமிட்டியில் இருந்தவர் ஆனந்த்குமார், பிஜேபி. அவருமே மிரட்டி இருக்கிறார், இதில் நாங்கள் சொல்வதை கேட்காவிட்டால் we will teach a lesson என்று பிஜேபியின் ஆனந்த்குமார் சொன்னதாக ஆதாரமும் பதிவாகி இருக்கிறது. அப்படி என்றால் அதில் இருக்கிற பாதகத்தை கற்றுக்கொள்ளாமல், ஓஹோ இவர்கள் இப்படி தவறு செய்து மாட்டிக்கொண்டு விட்டார்கள், நாம் இதில் மாட்டிக்கொள்ளாமல் தப்பிக்கிறதுக்கு என்ன வழி என்று பாஜக தேடுகிறதா? அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிவிடணும். இதுல ஆனந்த்குமார் இருக்கார். ஆனந்த்குமார் வந்து பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டில வந்து நான் சொல்றேன். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியோட முதல் 5 ஆண்டுகள் வீரபாண்டியன் சார்ந்த சிபிஐ உள்ளிட்ட இடதுசாரிகளின் முழுமையான ஆதரவோடு தான் நடந்தது. ஆக அந்த 2004 எடுக்கப்பட்ட மன்மோகன் சிங்கால் எடுக்கப்பட்ட கொள்கை முடிவுகளை செயல்படுத்தணும்ன்றதையே அவங்க வலியுறுத்தல. ஏன்னா அவர்கள் வந்து வெவ்வேறு விஷயங்களுக்காக ஆட்சியை வந்து மிரட்டினாங்க. சீதாராம் யெச்சூரியும் பிரகாஷ் கரத்தும் ஒரு விஷயம் சொல்லுங்க, நல்ல விஷயம், கட்சி சார்ந்த விஷயமா நாட்டு நலன் சார்ந்த விஷயமா சொல்லுங்க. நீங்க வந்து மிரட்டினது என்ன பதவி கேட்டோமா, பணம் கேட்டோமா, இல்ல நாட்டு நலனுக்காக அரசாங்கத்தை நிர்பந்தித்தமா? நீங்க கொஞ்சம் விளக்குங்க. அதான் அப்போ நாட்டு நலன் சார்ந்த விஷயம்னா 2004 எடுக்கப்பட்ட கொள்கை முடிவுகளை நீங்கள் அதாவது இவர் வந்து கோல் பத்தி இப்ப ரொம்ப விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்றாரு. கொள்கை வழியா தான் அதேதான் என்எல்சில இருந்து ஆரம்பிச்சு பக்ரானங்கள்ல இருந்து எங்கெங்கயோ போனார். அந்த 5 ஆண்டுகள் நீங்கள் இதே தேசத்தின் கோயில், அது அந்த கோயிலை விற்காதீர்கள் சொல்றோம், தனியா இருக்கு. இல்ல கோயில் அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கனுடைய முதல் 5 ஆண்டுகளில் இவர்கள் தான் அந்த அரசை தாங்கிய தீமை. எங்களால் நடந்த தீமை என்ன சொல்லுங்க. அதான் சொன்ன, நீங்க அது இம்ப்ளிமெண்ட் பண்ணாதே ஒரு தீமை தான். என்ன பண்ணல? எடுக்கப்பட்ட கொள்கை முடிவு, இந்த அரசாங்கத்தால் நீங்க கொள்கை முடிவு எடுக்கிறீங்க, நீங்க எல்லா விதத்திலும் தலையீடு செய்யுங்க, ஒவ்வொரு இதுலயுமே நீங்க தலையீடு செய்தீர்கள். இதுல ஏன் நீங்க உங்களுடைய உள்நோக்கம் என்ன? அதை நீங்க தான் சொல்லணும். நிலக்கரி விஷயத்துல இந்த அலோகேஷன் நடக்குது, அரசாங்கம் எடுக்கப்பட்ட கொள்கை முடிவை மீறி சில விஷயங்கள் நடைபெற்று அவர் ஏன் வருத்தப்படுறாருன்னு எனக்கு தெரியல. வீரபாண்டியன் நீங்க விளக்குங்கன்ற எடுக்கப்பட்ட அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட முடிவு, நீங்கள் கூட்டணியில் இருக்கின்றீங்க, அதையும் தாண்டி சிபு சோரனும் தாசன் நாராயணன் செயல்படுகின்றார்கள். நீங்க வந்து அதே அரசாங்கத்தான ஆதரிச்சிட்டு இருந்தீங்க. ஊழல் அரசாங்கம். நான் கேட்பது என்னவென்றால், பாஜக அரசு இதில் பாடம் கற்றுக்கொள்ளுமா, அல்லது சரியான முடிவுகளை எடுத்து சரியான நபர்களுக்கு இப்ப வந்து இப்போ அந்த கோல் அலோகேஷனை சரியாக போகுமா? ஆக்ஷன் நடந்துட்டு இருக்குது. இப்போ சுப்ரீம் உச்சநீதிமன்றம் இந்த இவர் வந்து அதுல வந்து எந்த விதமான உச்சநீதிமன்றம் தலையிடவில்லை என்றால், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு விஷயத்தை தலையிடலன்னா 2G ஸ்பெக்ட்ரமோ கோல்கேட்டோ வெளியே வந்திருக்காது. அதுதான் உண்மை. இது ஒரு விஷயம் நான் தெளிவாக நான் சொல்லுகின்றேன். சொல்றாங்க 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கோ, காமன்வெல்த்தோ, கோல்கேட்டோ இந்த நாட்டினுடைய நடைபெற்ற மிகப்பெரிய ஊழல்களை வெளிச்சம் போட்டு அவற்றின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு காரணமாக இருப்பது நீதிமன்றம் தான். எந்த எதிர்கட்சி, பாரதிய ஜனதா கட்சி உள்பட்ட எந்த எதிர்கட்சியும் அதற்கான விஷயங்களை அந்த பாராளுமன்றத்தில் வந்து உரிய அழுத்தம் தரவில்லை. ஆனால் அதற்கான உத்தரவுகள் நீதிமன்றத்தால் தான் பிறப்பிக்கப்பட்டன. அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அது வந்து இந்த அரசியல் சாசனத்தினுடைய பலமும் அது. அதாவது வேர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஃபெயில், அரசியல் கட்சிகள் வந்து செய்ய தவறுகின்ற ஒரு விஷயத்தை நீதிமன்றங்கள் நம்ம நாட்டில் நிலைநிறுத்துகின்றன. அதைத்தான் நீங்க சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஒரு மாவட்ட நீதிபதி அளவிலான ஒரு நீதிபதி சம்மன் எழுப்பும் போது அதுக்கு வந்து என்னன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு உள்நோக்கம் கற்பிக்காதீர்கள்ன்றதை நான் முதல்ல சொன்னேன். இதேதான் இப்ப நான் சொல்றேன். உச்ச நீதிமன்றம் அந்த கோல் பிளாக்ஸ் எல்லாம் வந்து என்னன்னா ரத்து செய்த போது அதை வந்து நீங்க வந்து நாங்க வந்து நேர்மையா தான் செயல்பட்டோம், மாநில அரசாங்கங்கள் தான் எங்களை தடுத்து விட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பலராமன் இங்க சொல்றாரு. கபில் சிபலும் பி சிதம்பரம் என்ன சொல்றாங்க, வெட்டி எடுக்கப்படாத கோல் நிலக்கரினால லாஸ் இல்ல அப்படின்னு காமிக்கிறாங்க. ஆனால் லைசன்ஸ் கொடுக்கறதே நீங்க வந்து உங்க லைசன்ஸ் அவர்கள் உபயோகப்படுத்தலங்கிறதுக்காக அது லாஸ் இல்லன்றதை உங்களை எப்படி சொல்ல முடியும்? அதுதான் 2G ஸ்பெக்ட்ரலையும் ஜீரோ லாஸ்னு பெரிய பூஜ்யம் வரைஞ்சு காமிச்சார் இதே கபில் சிபல். நீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்கின்றன, சாட்சியங்கள், வழக்கு விசாரணை முடிவு இருக்கின்றது, தீர்ப்பு வர இருக்கின்றது. அப்ப சாயம் வெளுத்துருமே. இவர் சார்பாக நான் உண்டே சொல்றேன், இதுல சொல்லப்படுகிற இந்த முழு கோல்கேட் விஷயத்தின் முழு
இப்ப வந்து ஓபன் பிட்டிங்னு வரும்போது கேபினட் மினிஸ்டரா இருக்கிற சிபு சோரன் அந்த ஃபைலை புடுங்கி வைக்கிறார். அப்புறம் அவர் மீது ஒரு கொலை குற்றச்சாட்டு வழக்கு வந்த உடனே அவர் போறாரு, மறுபடியும் 2005 வரார். அவர் போன பிறகுதான் திரு மன்மோகன் சிங் அவர்களும் இந்த பொறுப்பு வருகிறது. அவரும் மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட் தாசரி நாராயண ராவும் பிரதமர் அலுவலகத்துக்கு அவர்கள் கேட்கிற கோப்புகளை தாமதப்படுத்தி ஒரு கொள்கை முடிவு எடுக்க விடாமல் தடுக்கிறார்கள். அப்புறம் சந்திரசேகர தூபேங்கிற தன்பால் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் காங்கிரஸ் கேபினட் செக்ரட்டரியை போனில் மிரட்டுகிறார். அதே மாதிரி உங்கள் ஆனந்த் குமாரும் மிரட்டுகிறார். இந்த மிரட்டுவதில் காரியம் சாதிப்பதில் காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் அதிக தொடர்பில்லாமல் இருப்பதனால்தான் இவர் சந்தேகப்பட்டு உங்களிடம் அந்த கேள்வியை கேட்கிறாரோன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. அவர் அனந்தகுமார் மீது அந்த குற்றச்சாட்டு இருக்கின்றது, அவர் அதை பதிவு செய்திருக்கின்றார். இன்றைக்கு தேதி வரைக்கும் அனந்தகுமார் அதை மறுக்கலைங்கிறதை நான் ஒத்துக்கல. சரி, ஆனால் ஒரு விஷயம் நான் சுட்டி காட்ட முடியும். இந்த அலோகேஷன்ல தவறு என்பது வந்து என்னன்னா, பாராளுமன்ற நிலைக்குழுவினால் செய்யப்படுகின்ற ஒரு விஷயம் கிடையாது. இந்த அலோகேஷன் கோல் அலோகேஷன்ங்கிறது வந்து என்னன்னா, முழுக்க அந்த ஸ்கிரீனிங் கமிட்டி, மந்திரி, பிரதமர் அலுவலகம் அவங்களுக்குடைய எல்லாம் நடக்கின்றது. நடுவுல 2 பேர் வர்றாங்க போறாங்கிற கேரக்டர் மாதிரி தான் அனந்தகுமாரோட பேச்சு இருக்குதே தவிர்த்து அலோகேஷன்ல முறைகேடு, அதுவும் குறிப்பாக இந்த அலோகேஷன்ல ஹிண்டால்கோ அந்த தால்பிரா அப்படிங்கிற அந்த மைனி, இதுல வந்து அனந்தகுமாரோட தலையீடு இருந்ததாக அவரும் சொல்லல. இந்த குறிப்பிட்ட வழக்கில நான் இந்த குறிப்பிட்ட வழக்க சொல்லல. நான் இன்னொன்னே சொல்றேன். உண்மையிலே நான் சொல்லுவது என்னவென்றால், அவர் தாலிபேரா வழக்கு என்பது ஒரு சாதாரண ஒரு நியூசன்ஸ் கேஸ் மாதிரி இவ்வளவு பெரிய பரிமாணம். தலிபாரா ஹிண்டல் போன்றது ஒரு நியூசன்ஸ் கேஸ்ல ஒருத்தனை புடிச்சுன்னு போடுற மாதிரிதான். ஆனால் பெரிய கான்ஸ்பிரசி இருக்கு. அதை விட்டு இண்டல்கோ என்பது சாதாரண விஷயமாக பார்க்கிறேன். அதான் சொல்கின்றேன். அது வந்து நீங்க அது வந்து அரசாங்கத்தின் முடிவு இல்ல. தயவு செஞ்சு நீங்க அது அரசாங்கத்தின் உச்சநீதிமன்றத்தின் முடிவு. அதன் மீது வந்து தற்போது சம்மன்ஸ் அனுப்பணுங்கிற முடிவு எடுத்தது வந்து மாவட்ட நீதிபதி. ரைட் சார். அதாவது நம்ம நாட்டுல இன்னும் நீதித்துறை சுயேட்சையா தான் இயங்குங்கிறத வீரமணியனை ஒத்துக்குவார். இந்த சிஏஜி அறிக்கை வந்த உடனே 2 பேர் நாடாளுமன்றத்தில் சிஏஜி விமர்சனம் செய்தவர்கள் முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்களும் அப்பொழுது சட்ட அமைச்சராக இருந்த சல்மான் குர்ஷித் ஒரு டிவி பேட்டியில இது இவ்வளவு நஷ்டம் வரும் என்று சொல்லுகிறது சிஏஜி, ஆனால் இதனால் அரசாங்கத்திற்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்கிறது என்று சொன்னதான் என்று விஷயத்தை அப்படியே திசை திருப்பினார். நம்பர் 1. இது வந்து டோட்டல் திசை திருப்பதை பத்தி ஒண்ணு இல்ல. ஏன்னா இப்போ 3G ஸ்பெக்ட்ரம் இப்போ ஆக்ஷன்ல விட்டப்போ எவ்வளவு வந்ததுன்றதை இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். அது திசை திருப்புற முயற்சி. அண்ட் சிஏஜி வந்து ஆருடம் சொல்கிறவர்கள் அன்னைக்கு மார்க்கெட் பிரைஸை வச்சுதான் தீர்மானிக்க முடியும். இதே சல்மான் குர்ஷித் சொன்ன போய். அடுத்தது நவீன் ஜிண்டால் என்ற ஒரு எம்பி தொலைக்காட்சியில பகிரங்கமா ஒண்ணு சொல்றாரு. ஒரு பொய்யை உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் நிலக்கரி சுரங்கங்களை இலவசமாக தொழிலதிபர்களுக்கு கொடுத்து விடும், அதில் வரக்கூடிய ராயல்ட்டியும் அதுமாக வரக்கூடிய வரிகளை வைத்துக் கொண்டுதான் அரசாங்கம் பிழைக்கும், அது இந்தியாவுக்கும் கொண்டு வர வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு பொய்யை சொன்னார். இந்த 2 விஷயத்துக்கும் எனக்கு விளக்கம் கொடுத்து விட்டு இதெல்லாம் இப்படி இருக்கும்போது அப்புறம் இந்த கோல் மாஃபியாவெல்லாம் ஒன்னா சேர்ந்து மிரட்டுறாங்கன்னு ஒண்ணு சொல்றாங்க. அது நீங்களாகட்டும், நாளை கம்யூனிஸ்ட் கட்சியே வந்தா கூட அமெரிக்காவை பத்தி ஒண்ணு சொல்லுவாங்க. அமெரிக்காவை ஆளுவது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசல்ல, எண்ணெய் வியாபாரிகளும் ஆயுத வியாபாரிகளும் தான் அமெரிக்காவை. அதே போல இந்தியாவில் இந்த கோல் மாஃபியாவுக்கு மீறி வர முடியாதோ? 2 உதாரணம் சொன்னார். வர முடியாதோன்னா அது நீங்க முடிவு பண்ணுங்க. 2 பெட்ரூம் உள்ள ஒரு வீடு 1 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்தாரு, வாங்கி விற்கும் போது 1.5 லட்சம் ரூபாய்க்கு. எவ்வளவு 3 பெட்ரூம் உள்ளது 1.5 கோடி ரூபாய்க்கு வித்தார்னா அப்ப 2 உள்ளது 1 கோடி ரூபாய்க்கு வித்திருக்கும் இல்லையான்னு கணக்கு கேட்டார். உண்மைதான். அது வாங்குறவன் லாபத்துக்காக தான் வாங்கி விற்பான். நீங்க தனியார் துறைன்னு வருகிற போது லாப நோக்கம்தான் முக்கியமா இருக்கும் ஒழிய சர்வீஸ் முக்கியம் இல்லை. சர்வீஸ்ன்னு வரும்போது நட்டம் தான் இருக்குமே ஒழிய லாப நோக்கம் போயிடும். ஒரு அரசாங்கம் சமூகத்தை சார்ந்ததாக அரசாங்கம் இயங்க வேண்டுமே ஒழிய
தனி வியாபாரம் செய்யக்கூடாது என்பதுதான் ஒரு சோசலிச நாட்டின் சரியான கொள்கை. ஆனா நம்ம நாட்டுல இப்படியும் அப்படியும் அதாவது எப்படின்னா, ஒரு மக்கள் நலன் சார்ந்த எந்த திட்டம், அதாவது அரசாங்கம்ன்றது வந்து ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கார்ப்பரேட் கம்பெனியா மக்கள் நலனுக்கு சார்ந்ததா ஒரு அரசாங்கம் வராது. ஜனநாயகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களுக்காக இருக்கிறதா, ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தை போல லாபம் சம்பாதிக்க இயங்குகிறதா? இல்ல, ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் ரெண்டு பேருக்குமே இந்த கேள்வி பொருந்தும். ஒரு காலகட்டத்தில் உலகத்தின் சூழல் மாறுகிற போது நாம தலையை விட்டுத்தான் ஆகணும், கொடுத்துட்டு முழிக்கத்தான் வேணும்ன்றதுதான் இன்னைக்கு நடைமுறை. அதனால நீங்க அது இன்னைக்கு தவறு சொல்ல முடியாது. இப்ப பிஎஸ்என்எல் மற்றது எல்லாத்தையுமே அப்படிதான் சொல்றாங்க. இப்ப நாங்கெல்லாம் அப்படி அதனை விரும்புறது இல்ல. ஆனா கட்சி இன்னைக்கு முடிவு பண்ணது, உலகத்தினுடைய அழுத்தம் ஒரு பக்கம் இருக்கு. அதாவது கட்சிக்காரர் தவறு செய்திருந்தால் கூட அவரை காப்பாற்ற வேண்டியது ஒரு அட்வொகேட்டோட ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். சரி, இப்பொழுது நீங்கள் அந்த மாதிரி ஒரு வழக்கறிஞராக பேசுகிறீர்களா? ஏனென்றால் நீங்கள் வந்த பாரம்பரிய காங்கிரஸ் வேறு, உங்களுக்கு தெரிந்த பின்னணி வேறு. நீங்கள் ஒன்றை ஒப்புக்கொள்வீர், நீங்கள் இந்த கால காங்கிரஸ், கரண்ட் காங்கிரஸ்காரர் அல்ல, ரைட்டா? நேரு வந்தபோது இந்த நாட்டு வளங்களை வைத்துக்கொண்டு என் நாட்டு பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு நான் செழிப்பாக்குவேன் பண்ணதுனால்தான் இன்னைக்கு இவ்வளவு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், ரைட்டா? 60-65 வருஷமா நாடே குட்டிசோர் ஆயிடுச்சுன்னு பேசுறாங்க. அவர் பேசுறது யாரு? தேசிய திட்டக்குழு, பொதுத்துறை, 5 ஆண்டு திட்டங்கள். சார், நான் அதெல்லாம் நாடு பாழாயிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதாவது குறைபாடுகள் என்பது வேறு. நான் இப்பொழுதும் திருப்பி இவர்கள் பொதுவாக காங்கிரஸ் மீது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஓப்பனா என்னன்னா, நீங்க உங்களுக்கு ரெண்டு, அதாவது ஒரு முந்தின ஜெனரேஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜெனரேஷனோட ஒத்து போகாது. ஆனா குடும்பத்துல இருக்கிறவங்கள சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்க முந்தைய ஜெனரேஷன் காங்கிரஸ்காரர், அதனால் நீங்கள் மனசாட்சியோடு பேசுவீர்கள் என்று தெரியும். எப்பவுமே மனசாட்சி உண்டு எல்லாருக்கும். இல்ல, நீங்கள் வந்த பாரம்பரியத்தை வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன் சார். நீங்க சொல்லுங்க சார், அரசாங்கம் வந்து சுகாதாரம், கல்வி, போக்குவரத்து இது போன்ற விஷயங்களை பொதுத்துறை தான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மிகப்பெரிய கொள்கையை, அருமையான கொள்கையை கொண்டு வந்தது நேருவும் இந்திரா காந்தியும். இப்போது நீங்கள் அதே எடுத்துக்கிட்ட அதை எல்லாத்தையும் பிரைவேட் கொடுக்குறேன்னு மனசாட்சிக்கு விரோதமா பேசுறீங்களா, உங்க கட்சியை காப்பாற்ற பேசுறீங்களா? மனசாட்சிக்கு விரோதம் இல்ல, இது நாட்டினுடைய உலகத்தின் நிர்பந்தத்தின் காரணமா தான் இடம் மாறி இருக்க ஒழிய வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நாங்கெல்லாம் கூட இன்னைக்கு பொதுத்துறைக்காக நிறைய குரல் கொடுத்தோம், போராட்டம் எல்லாம் நடத்தணும் கொண்டோம். இன்னைக்கு அதே பொதுத்துறைக்கு பிரைவேட்ல குடுக்கறாங்கன்னும் போது இப்ப எங்களுக்கு எல்லாம் வருத்தமா தான் இருக்கு. அதத்தான் கேக்குறேன், இந்த கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட் தான் நான் கேக்குறேன். வருத்தமா தான் இருக்கு. ஆனா காலத்தின் கட்டாயம், அந்த கட்டாயத்துல லாபம் என்ன, ஏன் அரசாங்கம் நடத்தி நட்டப்படுது அப்படி என்கிற கேள்வி வருகிற போது எல்லாத்தையுமே இன்னைக்கு பிரைவேட்ல கொடுக்கலாமா அப்படின்னு போய்க்கு நினைச்சு நமக்கெல்லாம் வருத்தம் இருக்கத்தான் செய்யுது. நான் ஒரு காங்கிரஸ்காரன், ஆனா மனசாட்சி உள்ள காங்கிரஸ்காரன். மனசாட்சி எனக்கு சுதாகனுக்கும் இருக்கு, ராமமூர்த்திக்கும் இருக்கு, வீரபாண்டியனுக்கு இருக்குன்றது எனக்கு தெரியும். ஆனால் ஒரு கட்டத்துல ஒரு சில நேரங்கள்ல இப்படி வருதுன்னும் போது அதுக்கு வெறும் மனசாட்சியை ஒருத்தரை மட்டுமே தட்டி எழுப்ப முடியாது, எல்லாருக்கும் உரியதுதான். ஏன் மன்மோகன் சிங் மறைக்க முயல்கிறார்? நிச்சயமா இல்ல, அதாவது பல சக்திகள் சேர்ந்து அவரை தடுத்து விட்டது. ஒரே ஒரு கேள்வி சார், அவர் ஒரு அறப்போர் வீரரா, அங்க பெரிய நடந்த கூட்டுச்சதிக்கு பார்வையாளரா, அதை மட்டும் சொல்லுங்க. கூட்டுச்சதி என்பதே இல்ல. இந்த கரி விஷயத்துல உண்மையாகவே இதை சரியான விசாரணை செய்தால் அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் தான் வந்து நிற்க வேண்டிய கட்டாயம் வரும். அப்படி வருகிற பொழுது நீங்க சொல்ற மனசாட்சிப்படி அந்த முதலமைச்சர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களா இருந்தாலும், அது பிஜேபியா இருந்தாலும் சரி, எல்லாருமே அப்படி மனசாட்சிப்படி பேசினால் அப்ப உண்மை வரும். ஆனால் எந்த காலத்திலும், எந்த சூழலிலும், எந்த நிர்பந்தத்தின் காரணமாகவும் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் எந்த தவறையும் செய்ய மாட்டார். இருங்க நான் சொல்றேன், இல்லை. ஆகவே அவரை யாரும் நிர்பந்தமும் செய்ய முடியாது. ஏன்னா அப்படி நீங்க நிர்பந்தம் செய்தால் அழகா உன்னை எடுத்து இப்படி வச்சுட்டு போய்கினே இருக்கக்கூடிய மனிதர். தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியும் சார். மன்மோகன் சிங்குக்கு நம்ம உரிய மரியாதை, அவருடைய அறிவுக்கு, ஆற்றலுக்கு, நேர்மைக்கு எல்லாத்தையுமே கொடுப்போம். ஆனால் இந்த 9 வருடங்களில் அப்படி அவர் மேல இருக்க கோவமே, என்னைக்கோ நீங்க ரிசைன் பண்ணி ரோஷமா போயிருக்க வேண்டியதானே அப்படின்னு தான் பலரும் கேட்டாங்க. அவர் அந்த சகித்து கொண்டிருந்தாரா,
இல்ல இது தவறே நடக்கல, அதனால நான் நியாயமா இருக்கேன்னு நடந்து நீங்க கொண்டாரா? சொன்னதுல ஒண்ணு நான் மாறுபடுறேன். நீங்க நம்மளோட மூத்தவர், அரசியல் அனுபவங்கள் அறிவுள்ள பெரியவர், பெரிய சிந்தனையாளர், பெரிய படித்தவர், உலகத்தின் தலை சிறந்த பொருளாதார நிபுணர்களில் அவர் ஒருவர். ஆனால் அது யாருக்கு பயன்பட்டது? உலகத்தின் மிக வலுவான மூலதன முதலாளிகளுக்கு அது பயன்பட்டது என்று கடைகோடியில் இருக்கிற ஏழைகளுக்கு அது பயன்பட்டதா என்பதுதான் கேள்வி. நீங்க ரொம்ப இதுல இந்த வாதத்தோடு ஒரு அரசியல் தொடர்புடைய ஒரு வார்த்தையை நீங்க சொன்னீங்க. 5 ஆண்டு திட்டம், பொதுத்துறை. நாடு இதனால் ஒன்றும் சரியில்லை, இதனால் தான் பிரம்மாண்டமான முன்னேற்றத்தை நாம் அடைந்தோம். ஒரு சாராபாய் நமக்கு கிடைத்தது, ஒரு மயில்சாமி நமக்கு கிடைத்தது, ஒரு அப்துல் கலாம் நமக்கு கிடைத்தது இந்த 5 ஆண்டு திட்டத்தில் தான், இந்த தேசிய திட்டமிடும் முறையில் தான், இந்த பொதுத்துறையில் தான். எனவேதான் நம்ம விண்ணை தாண்டி செவ்வாயை தொடுகிறோம். இவற்றுக்கெல்லாம் இந்த முறைதான் காரணம். ஆனா இதன் பலன் ஏழை எளியவர்களுக்கு பகிர்ந்தளிக்கிற முறை நம்மிடம் இல்லை. இன்னும் இந்த கார்பரேட் முறைகள் அதிகமாக இன்னும் இடைவெளி அதிகமாகும் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும். அதான் அவரை மாதிரி படித்தவங்க அறிவுள்ளவங்க அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். அப்ப என்னதான் தீர்வு? நீ செல்வ வளங்களை எந்த கூச்சமும் இல்லாமல் முதலாளிகளுக்கு கொடுக்கிற பொழுதே ஊழல் துவங்கி விடுது. அவங்கள்தான் ஆட்டி படைப்பாங்க. நீங்க கேட்டீங்களா, கார்பரேட் மயமாகிறது அரசியலே. கூச்சம் இல்லாம தப்பா எடுத்துக்காதீங்க. நாட்டின் பிரதமர் பகிரங்கமாகவே 3 முறை கூட்டங்கள் போட்டு அதிகாரப்பூர்வமாக பிரதிநிதி அனுப்பினார் அமெரிக்காவுக்கு. இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும். இந்த நிலக்கரி விவகாரம் நடந்து கொண்டிருக்கும் போது பிரதமர் அலுவலகத்திலிருந்து கோப்புகள் காணாமல் போகிறது. I am not a watchman to, I am not a custodian nor a watchman to my documents என்று ஒரு பிரதமர் சொல்லுகிறார். அதை எப்படி பார்க்கிறீர்கள்? பெரிய பெரிய ஆபத்து, தார்மீக பொறுப்பெடுக்கணும் அப்படி சொல்லவே முடியாது. அப்படின்னா நாட்டினுடைய எல்லைப்புறங்களை எவ்வாறு பாதுகாப்பது? இது ஒரு முக்கியமான இடம் அல்லவா? அதுக்கு ஒரு பொறுப்புள்ளவங்க பேசுற பேச்சு அல்ல அது. இப்ப நாம சொல்ல வருது என்னன்னாக்கா, இந்த தீமைகளுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்க்கணும். அரசாங்கம் இந்த கொள்கையிலிருந்து நழுவணும். நாடு சார்ந்து மக்கள் சார்ந்த ஒரு கொள்கைக்கு வரணும். தனி முதலாளிகள் சார்ந்த கொள்கை போகும். சார் இதுல ஒரே ஒரு விஷயம் தான் சார் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலக்கரி விஷயத்தில் மாநில அரசுகள்னு சொல்லுவது தவறு. ஒரு ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் வில் காங்கிரசுக்கு இல்லை. இந்த கொள்கைகள் உங்களுக்கு இருக்காது, பிஜேபிக்கும் இருக்காது. இந்த கொள்கை முழுவதும் அதிகாரம் முழுவதுமே மக்கள் தருகிறார்கள் அதிகாரத்தை. நீங்கள் அதிகாரத்தை கார்பரேட் முதலாளிகளுக்கு தந்துடுறீங்க. அவன் தீர்மானிக்கிறான் நாட்டின் செல்வ வளங்களை, கொள்கைகளை அவன் தீர்மானிக்கிறான். இல்லைன்னா கூச்சம் இல்லாம நீங்க பகிரங்கமாகவே நிதியை பெறலாமா? 120 கோடி மக்கள் இப்ப உதாரணத்துக்கு பிஜேபி அந்த நாட்டுடைய தொண்டர்கள் கட்டாக கொடுத்துட்டு போவான். நீ எதுக்கு நாடு கடந்த நிறுவனங்களோட பணம் வாங்குறீங்க? இந்திய ஜனநாயக முறையில் அது என்ன முறை நமக்கு தெரியல. அப்போ நீங்க இப்ப பணம் கொடுக்கறவங்க அவனுடைய கொள்கைக்கு இசை வாங்கி நடக்கணும் இல்லையா? பொருளாதார கொள்கை முழுக்க முதலாளிகளுக்கு, நாடு கடந்த முதலாளிகளுக்கு அப்படின்னா அயலுறவு கொள்கை எப்படி இருக்கும்? இதை சார்ந்தா இருக்கும். அப்ப நாட்டினுடைய முகம் என்னமாகும்? நேரு போன்ற பெரும் அரசியல் மேதைகள் நமக்கு வலித்து அந்த பாதையிலிருந்து நாடு நழுவோம். அநீதியின் பக்கம் நாம் சாய்வோம். நாடு சூறையாடப்படும். இந்த கொள்கையிலிருந்து பிஜேபி ஆச்சும் விழிக்கணும்னு பார்த்தா காங்கிரஸோட மூர்க்கமாக நாங்கள் போவோம்னு அவங்க நடைபெறாங்க. இல்ல அவர் அழகா சொன்னாரு, மன்மோகன் சிங் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது, அவரை நீங்க ரொம்ப பிரஷர் போட்டீங்கன்னா என்னைக்கோ ரிசைன் பண்ணிட்டு போயிருப்பாருன்னு. அப்படிப்பட்ட மனநிலையா இருந்தார் அந்த 9 ஆண்டுகள். இல்ல அவர் தனிப்பட்ட மனிதர் என்பது வேறு, பிரதமர் என்பது வேறு. பிரதமர் கொள்கை சார்ந்தவரா பார்க்கிறோம். கொள்கை முழுக்க தவறான கொள்கையை சுமந்தவராக தான் நான் பாக்குறேன். அந்த கொள்கை தான் இந்த நெருக்கடிக்கெல்லாம் காரணம். இவ்வளவு பாடுபட்ட ஆட்சியை நாட்டின் விடுதலையிலோ அதனுடைய முன்னேற்றத்திலோ எந்த பங்கும் இல்லாதவர்களுக்கு தூக்கி அதிகாரத்தை தருவதற்கு வழிவகுத்தது. இல்ல இப்போ இதே 2G ஸ்கேம்ல என்ன சொல்றார் பிரைம் மினிஸ்டர், அந்த செக்ரட்டரியை கூப்பிட்டு, யூ டூ வாட் எவர் ராஜா சேஸ், ஏ ராஜா, வி ஆர் அண்டர் பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ் என்று சொல்லுகிறார். அதாவது ஒரு மெஜாரிட்டி காங்கிரஸ் மன்மோகன் சிங் அரசு இருந்திருந்தால் இந்த தவறு நடந்திருக்காது. கூட்டணி கட்சிகள் இப்போ பாருங்க, சிபு சோரன் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அவருடைய பிரஷர், அதனால ஒரு முடிவு எடுக்க முடியல. 2G ஸ்கேம் பாவம், திமுக கொடுத்த பிரஷர், அதனால இவங்களால மீள முடியல. 5 வருஷம் ஆட்சியை காப்பாற்றணும். இந்த பிளாக்மெயிலுக்கு மாட்டிக்கொண்ட ஒரு அப்பாவியா மன்மோகன் சிங். இல்ல அந்த நிர்பந்தங்களுக்கு வளைந்து கொடுக்காத இந்திரா காந்தி ஒரு காலத்துல இருந்தது உண்டு. இந்திரா காந்தி ப்ரூட் மெஜாரிட்டி இருந்தது. இந்த நிலை மன்மோகன் சிங் கிடையாது. இல்ல நான் சொல்ல வருது என்னக்கா, அரசியல் அந்த முன்பு இருந்து, அதாவது நான் சொல்ல வருது என்ன, அந்த வங்கிகள் நாட்டுடைமை ஆக்குற போதும், சுரங்கங்களை நாட்டுடைமை ஆக்குற போதும் பெரும் நிர்பந்தங்கள் இருந்தது. நாடு தாண்டியும் இருந்தது. பெட்ரோலியம் இருந்தது. அந்த மாதிரி நின்னாங்க இல்லையா, உறுதியா அந்த கொள்கை நின்னாங்க இல்லையா. அடுத்து காங்கிரஸ் இடரை நீண்ட நாட்கள் ஆகிறது. சோனியா காந்தி ஜனாதிபதியை பார்க்க போன போது பின்னால் இடதுசாரிகளும் தான் அருகில் வரணும். இல்ல நீங்க ஒரு விஷயம் பாத்துங்க, எக்காரணம் கொண்டும் இவர்கள் சேருவார்கள், நீங்கள் அங்க சேரவே முடியாது. அதுல ரொம்ப தீர்மானமா இருக்கீங்க. அவங்களும் தீர்மானமா இருக்காங்க, எங்களோட அவங்களும் தீர்மானமா இருக்காங்க. இல்ல இப்ப இங்கதான் கேக்குறேன். இல்ல இப்போ மன்மோகன் சிங்கை காப்பாற்ற அவர்களோடு சேர்ந்து இவர்கள் உடன்படுகிறார்களே,
அப்படியானால் ஒரு நிமிடம் 2 நடைபயணம் இருந்தது. ஒன்று சோனியா தலைமையில் கட்சிக்காக மன்மோகன் சிங்குக்காக நடைபெற்றது. அதுக்கு நீங்க போகல. இன்னொன்னு 14 கட்சி நடந்த நடை என்பது நில இராகையாகப்படுத்த சட்டம். யாருக்காக? நிலம் சார்ந்த மக்களுக்குன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நிலத்துக்கு சம்பந்தம் இல்லாத நாடு கடந்த முதலாளிகளுக்குன்னா, கெமிக்கல் தொழிற்சாலைக்குனாக்கா பேராபத்து இல்லையா அது? அதற்காக அதுல கூட நான் முரண்படுவது இடதுசாரிகளோட இந்த டிராகோனியன் லாவை கொண்டு வந்தது காங்கிரஸ். அப்ப அங்க கூட்டணியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் ஒருபடி போய் லேண்ட் அக்விசிஷன் ஃபார் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் ஆக்ட் நீங்க அதோட கொடூரமாக கொண்டு வந்தார்கள். தவறு. அவர்கள் பின்னால் நீங்கள் போகிறீர்கள். அப்படியானால் உங்களுடைய ஒரே நோக்கம், காங்கிரஸ்காரங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒண்ணு சொல்லுவாங்க, யார் வந்தாலும் வரலாம், இந்த கம்யூனிஸ்ட்காரன் வரக்கூடாதுன்னு தான் காங்கிரஸ்காரங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி காங்கிரஸ் வந்தாலும் பரவாயில்ல, பிஜேபி வரக்கூடாதுன்னு நோக்கமா உங்களுக்கு? ஒரு நிமிடம், நாங்க அவ்வாறு சொல்லல. சட்டத்தின்படி யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதுக்கு நாங்க தலைவன். 31% வாக்குகளை பெற்று 52 இடங்களை அவங்க பெற்றிருக்கிறாங்க. நாங்க எதிர்க்கல, அதை சொல்ல வரல. இப்போ சோனியா பின்னால், காங்கிரஸ் பின்னால் நாங்க போகல, எங்க பின்னால் தான் அவங்க வந்திருக்காங்க. இந்த கொள்கை நாங்கள் ஆரம்பத்திலிருந்து எதிர்த்தோம். காங்கிரஸ் எதிர்த்தோம், இப்ப பிஜேபி எதிர்த்தோம். இந்த கொள்கை வழியில அவங்க வந்திருக்காங்க. தவறுதான், இந்த கொள்கை தவறுதான். இவ்வாறு கையகப்படுத்த கூடாது, நாடு கடந்த நிறுவனங்களுக்கு தொழில் பாதிக்கும், விவசாயிகள் பாதிக்கும், அவங்க தான் வந்திருக்காங்க கொள்கை ரீதியா. அப்படி வரணும்னு நாங்க விரும்புறோம். சார், அவர் ஒரு விஷயம் சொன்னார் சார். மன்மோகன் சிங் ஒரு சுயமரியாதை மிக்கவர். அவரை யாரும் எந்த சக்தியும் கட்டுப்படுத்தவில்லை. அப்படி கட்டுப்படுத்தியிருந்தால் என்று ராஜினாமா செய்துவிட்டு தூக்கி போட்டு போயிருப்பார் என்று சொன்னார். அது அந்த வாதத்தை நீங்க ஏக்குறீங்களா? நீங்க அந்த புத்தகம் காமிச்சீங்களே, பிசி பராக், கோல் செக்ரட்டரி, இப்போ அவரும் சேர்ந்துதான் ப்ராசிக்யூஷன் ஆயிருக்காரு. ஆமா. அவர் இந்த மாதிரியான கடுமையான நிர்பந்தங்கள் வரும்போது என்ன பண்றாருன்னா, தயவு செஞ்சு எனக்கு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் போய் ஒரு கால் கழுதாசு கொடுத்துறாரு. அப்ப மன்மோகன் சிங் என்ன சொல்றாரு, என்ன பாரு, இந்த மாதிரி வரதா இருந்தா நான் எத்தனை தடவை நான் ரிசைன் பண்றது, அதனால நான் உன்னை ரிலீவ் பண்ண மாட்டேன்னு திரும்ப வேலையை போய் பாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லி அனுப்புறாரு. அவருடைய மனதை அதுல தெளிவாக காண்பிக்கின்றார். எவ்வளவு பிரஷர்ஸ் வந்தாலும், எவ்வளவு அநீதி நடந்தாலும், இந்த சேர்ல நான் உட்கார்ந்துட்டு இருப்பேன், உன் சேர்ல நீ உட்காரு. சார், இப்ப இதுக்கு என்ன சார் சொல்றீங்க? மன்மோகன் அவர் கடிதத்தை, பிரதமருக்கு எழுதிய கடிதத்தை ரெக்கார்ட்ல சொல்லியிருக்காரு. அவர் கரெக்டா ஞாபகப்படுத்தி சொல்றாரு. இல்ல நிறைய நீங்க புத்தகமா கூட நீங்க காட்டுங்க. புத்தகம் இல்லனே, அரசாங்க கடிதங்கள் சார், அரசாங்க கடிதங்கள் இருக்கட்டும். நான் வேண்டான்னு சொல்ல, நானா சொல்லல, நான் வேண்டான்னு சொல்லலையே. சமூகவியலாளர்கள் பார்வையிலும் சரி, மற்றதிலும் சரி, நாட்டின் நடப்பிலும் சரி, எல்லா வகையிலும் மன்மோகன் சிங் ஓரம் கூட நாம போக முடியாது. ஆனால் அதிகாரம் கையில் இருந்தா எப்பேற்பட்டவனையும் சந்தேக கேஸ்ல உள்ள வைக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயமே அல்ல. இப்ப உதாரணத்துக்கு சொன்னா, எனக்கு இந்த ஈராக்கு தான் ஞாபகம் வருது. சதாம் ஹுசேனை தூக்குல போட்டானே, ரசாயனம் கண்டுபிடிச்சாங்களா? இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டாங்களா? நேத்து இன்னைக்கு இல்ல, இதுவரை கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் ஈராக்கின் அதிபராக இந்தியாவுக்கு மிகப்பெரிய நண்பனாக இருந்த சதாம் ஹுசேன் தூக்கிலிடப்பட்டார். அதே போல நாட்டின் நடப்பில் எவ்வளவு பெரிய விஷயங்கள் யோக்கியமாக இருந்தாலும் சந்தர்ப்ப சூழலால் நீங்கள் சொல்லுவது போல எல்லாரும் சேர்ந்து ஒருவனை தூக்கிலிடலாம். ஆனால் உண்மையை மட்டும் தூக்கிலிட முடியாது. நேரடியாக ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஊழல் தடுப்பு சட்டம் 13(1)D அப்படின்னு நினைக்கிறேன். அதுலதான் இப்போ சம்மன்ஸ் இஷ்யூ ஆயிருக்கு. அதுல என்னன்னா, 2G ஸ்பெக்ட்ரம்ல உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பின் சாராம்சம், நீங்கள் ஒரு பப்ளிக் எக்செக்கர் அப்படிங்கிற ஒரு பொது பணத்திற்கு உங்களுடைய நீங்க ஒரு ட்ரஸ்டி மாதிரி தான் இருக்கிறீங்க. அதிகாரத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய ரோல் ஒரு ட்ரஸ்டி, ஒரு தர்மகர்த்தா. நீங்க அந்த பணம் இழப்பு ஆயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க குற்றவாளி. ஏன்னா 2G ஸ்பெக்ட்ரம்ல என்ன வாதம் உச்சநீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது என்றால், அண்ணன் சொன்ன மாதிரி, நான் இந்த இழப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த மென்ஸ் ரியா என்று சொல்லக்கூடிய குற்ற எண்ணம் என் மனதில் இல்ல. சித்தார்த் பிஹுரோடைய அந்த வாதம் உச்சநீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டது கிடையாது. பப்ளிக் எக்ஸெக்கர், நீங்கள் இந்த பொது பணம் நீங்கள் எடுத்த முடிவு லாஸ் டு தி பப்ளிக் எக்ஸெக்கர். நீங்கள் 408லயும் 13(1)D ஆஃப் தி ஊழல் தடுப்பு சட்டத்திலையும் நீங்க குற்றவாளி அப்படிங்கறத கருதுவதற்கு முகாந்திரம் இருக்கின்றது. இதற்கான ஆதாரம் இருந்தால் நீங்கள் தண்டனை தரப்படணும்னு சொன்னாரு. அதுலதான் இப்ப ஊழல் குற்றச்சாட்டு. அந்த ஊழல் குற்றச்சாட்டு மீது தான் 2G ஸ்பெக்ட்ரம்ல ராஜா, கனிமொழி இவங்க மேல போயிட்டு இருக்கிறது. அப்புறம் இது தவிர்த்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல அமலாக்க பிரிவுலையும் அந்த 205 கோடி எப்படி வந்ததுக்கான விளக்கம் கேட்டு அந்த விளக்கம், அதுக்கு இவங்க இன்னும் ஒண்ணு விளக்கம் தரல. ஆக அடிப்படை முகாந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே விஷயம் கோல்கேட்டுக்கும் தான் பொருந்தும். பப்ளிக் எக்ஸெக்கர், லாஸ்ட் தி பப்ளிக் எக்ஸெக்கர் உங்களுடைய முடிவுனால பல தர்ம சங்கடங்கள் அவரால் வெளியே சொல்ல முடியல அப்படின்னு உட்கார்ந்து இருக்கும் போதெல்லாம்
அவருக்கு ஆதரவாக இல்லாத காங்கிரஸ் தலைமை இப்பொழுது இந்த ஒரு சாதாரண சம்மன் வந்து அவர் போய் சொல்லிட்டு வந்துட்டாருன்னா ஒண்ணுமே இருக்க போறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சம்மனின் ஒண்ணுமே இல்லை. அவரையும் கூப்பிட்டு ஒரு நியாயமா பதிவு பண்ணணும்னு போறாங்க. இந்த ஹிண்டல்கா கேஸே என்னை பொறுத்த வரைக்கும் அது பலவீனமானது என்பதுதான் ஆணித்தரமாக பார்த்தபோது தெரிகிறது. அவசர அவசரமாக ஒரு சிறிய நடைபயணம் இங்க வந்து முள்ளிவாய்க்காலுக்கா ஒரு தலைவர் இருந்தார், 1/2 மணி நேரம் உண்ணாவிரதம், அந்த மாதிரி ஒரு நீண்ட நெடும்பயணம் மாதிரி இந்த தெருவுல இருந்து அந்த தெருவுக்கு சோனியா காந்தி தலைவர் அவசரமா போனதின் பின்னணியை எப்படி பாக்குறீங்க நீங்க? நிச்சயமாக இதுல வந்து என்னன்னா, இது வந்து ஒரு இந்த சோனியா காந்தி இந்த பதட்டத்துக்கு காரணம் என்ன? நூலிலையின் முதல் இதா இழுப்பாக இது இருந்துட்டால் நூலிலையின் பின்புறத்தில் என்னெல்லாம் வெளியில வருமோ அப்படிங்கிற ஒரு பயம் நிச்சயமாக அவர்களுக்கு இருக்கின்றது. பொதுத்துறை, தேசிய திட்டக்குழு, அப்புறமா 5 ஆண்டு திட்டம் எல்லாத்தையும் நீங்க ஆதரித்தான் பேசுறோம், நேரு ஆதரித்து பேசுறோம். அந்த கொள்கையிலிருந்து நாடு வழிவிட்டதேன்ற கவலை தான் நமக்கு இருக்கு. நமக்கு அந்த பாதைக்கு வரணும்னு நாம சொல்றோம். அதுதான் சிறந்த பாதை. ஒரு 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 பொதுத்துறை பாதை, சோசியலிச பாதை நமது அரசியல் சாசனத்தில் நமது முன்னோர்கள் மிக தீர்க்கமா பதிவு செய்திருக்கிற பாதை. இறுதியாக ஒரே ஒரு வார்த்தை, மன்மோகன் சிங் பரிதாபத்திற்குரியவரா, பழி சுமத்தப்பட வேண்டியவரா? இல்ல, விசாரணைக்குரியவர், அவ்வளவுதான். என்ன கேட்டா, ஆனா நாட்டின் செல்வ வளங்கள் வந்து நீங்க தனியாருக்கு தர்றதுலதான் பல தீமைகள் இருக்கு. அது நாடு தனதாக்கிக்கணும். சார், மன்மோகன் சிங்கை இப்போது எப்படி பார்க்கிறது? நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் நிச்சயமாக விசாரணை வளையத்தில் சென்று இன்னைக்கு துரதிருஷ்டவசமான விஷயம், இதையும் நான் பதிவு பண்ண விரும்புகின்றேன். நீதிமன்றத்துல போய் விசாரணையில போய் நான் உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்றவரு இன்றைக்கு செய்தி உச்ச நீதிமன்றத்திற்கு போறாருன்னு சொல்லிட்டு. சார், நீங்கள் எப்படி பாக்குறீங்க? வந்து விஷயங்கள் மறைப்பதற்கு நிறைய இருக்குன்னு அதுல அர்த்தம். இல்ல, மன்மோகன் சிங் மட்டும் இல்ல, காங்கிரஸ் தலைவர்களை நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பெரும் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளில் குற்றம் சுமத்தி தண்டிக்க முடியாது. காரணம், அவர்கள் யாரும் இந்த மாதிரியான விஷயங்களில் நேரடியாக தலையிடுகிறவர்கள் அல்ல, மறைமுகமாக பிறரை தலையிட சிக்கிக்கொள்ள மாதிரி மாட்டிக்க மாட்டாங்க. இல்ல, அது தப்பான வாதம். அத மாதிரி நடக்காது. மிக நேர்மையான, ஒழுக்கமான, தீர்க்கமான, உயர்ந்த தன்மை உடையவர்கள் என்பதை மட்டும்தான் நான் அழுத்தமா சொல்ல. மன்மோகன் சிங் குறித்து ஒரு சம்மனை வைத்துக் கொண்டே ஒருவரை பழி சொல்லிவிட முடியாது, அவர் மீது கரைகளை சேற்றை வாரி இறைத்து விட முடியாது. ஆனாலும் இது குறித்து கொஞ்ச நாட்களாக இந்த சம்மன் அனுப்பப்படவில்லை என்றால் நாட்டில் கோல்கேட் ஊழலே மக்கள் மறந்திருப்பார்கள். அது உண்மை வராம, அவர்கள் நிரபராதிகளாக இருக்கலாம், உண்மை வராம போயிருக்கும். அது மாதிரி இது வந்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கு. ஆனாலும் இது குறித்து நேயர்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டும் என்பது 3 வேறுபட்ட சிந்தனைகள் உள்ள உங்களை அழைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக உங்கள் மூவருக்கும் ஜெயா சார்பில் மனமார்ந்த நன்றி. வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ற நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.